தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கல்வாரி அருகிலே கலந்து கொள்ள நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றது வேளையிலே திருச்சபையானது இன்று அன்னை மரியா திருச்சபையின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது. 2018ஆம் ஆண்டில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா. அன்னையவள் திருச்சபையின் தாய் என்ற இந்த விழா பரிசுத்தாவின் திருநாளுக்கு பின்பு வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது பொது காலத்தில் வருகின்ற அந்த திங்கட்கிழமையிலே கொண்டாடப்பட வேண்டும் என்று படித்திருந்தார். அன்றிலிருந்து இந்த விழாவானது அன்னை மரியா திருச்சபையின் தாய் என்ற அந்த விழாவானது கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகிறது. எனவே இன்றைய நாள் அந்த நாளாகும். எனவே இந்த விழாவை கொண்டாடுகின்ற போது நாங்கள் அன்னையை அம்மா அம்மா என்று அழைக்கின்ற போது அவர்கள் காணப்படுகின்ற அனைத்து புண்ணியங்களும் என்னுடன் காணப்பட வேண்டாமா? அவருடன் இருக்கின்ற அன்பு, பிறரன்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை, ஆணுடைய சித்தத்திற்கு அடிப்படைகின்ற தன்மை, அப்படிப்பட்ட நல்ல பண்புகள், நல்ல புண்ணியங்கள் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே அன்னையை உள்ளிடம் எதிர்பார்க்கின்றார். எனவே இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அன்னையை அம்மா என்று அன்போடு ஆசையோடு அழைக்கின்ற நாங்கள் அவரிடம் காணப்படுகின்ற அந்த புண்ணியங்களை நம்முடைய வாழ்வாக்கிக் கொண்ட இந்த திருப்பலியின் மூலமாக நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். இத்திருப்பலியை நாங்கள் தகுதியில் ஒப்புக் கொடுக்க எமது பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த பரம தந்தையிடம் நன்றி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியாகுமரியாவையும் வாழ்வுகளையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சுபிப்போமாக.
ஆண்டவரே இறைவா, உம்முடையவர்களாகிய நாங்கள் என்றும் உடல்நலம் பெற்று மகள செய்கிறோம். என்றும் கன்னியான மாற்றியுள்ள புனித நபியாவின் பெருந்திரையாம் இன்றைய தீரர்கள் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை பெற்று நல்வங்களுக்கு அருள்வீராகி உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியம் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி பெறுகின்ற நம் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பின்பு அவர்கள் ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய துறையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பார்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடு இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசு தன் அன்பு சீடரையும் தாயையும் கண்டு தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அதிகாரம் 19 திருவசனங்கள் 25 34 வரை. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். அதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய குடித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு துவைத்து ஈசோப்பு தண்ணீர் கொளுத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக் கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் கண்ணீரும் வடிந்தன. இது வாழ்வுதலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் விட்டு பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் இரண்டு கலந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பிளவுகள், தனிமைப்படுத்தல்கள், பிரிவுகள், இப்படிப்பட்ட நிலைகளுக்கு அவன் தள்ளப்படுகிறான். ஆனால் இது எப்படியாக இருந்தாலும் நாம் ஒன்று உணர வேண்டும். இறைவன் ஒருபோதும் எங்களை கைவிட்டு விடுவதில்லை. எப்படிப்பட்ட நிலையை நாம் இருந்தாலும் அவர் எங்களை கைவிட்டு விடுவதில்லை என்ற அந்த உண்மையை இன்றைய நெஞ்சிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இறக்கப் போகிறார், எல்லாம் முடிந்துவிடப் போகிறது என்ற உணர்வே சீடர்களிடம். இனி நாங்கள் என்ன செய்வது, ஏன் செய்வது என்று அறியாத ஒரு அங்கலாய்த்த நிலை. இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ தெரியாது என்ற ஏக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு இறக்கும் தருவாயிலே சொல்கிறார், அம்மா,
இதோ உன்னுடைய மகன், இதோ உன்னுடைய தாய் என்று தன்னுடைய அன்னையை எமக்கு அன்னையாக, அன்பு காட்டுற ஒரு மகளாக, எங்களை அரவணைக்கின்ற ஒரு தாயாக அந்த சிறுகளுக்கு கொடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவு ஆறுதலாக, எவ்வளவு ஆனந்தமாக இருந்திருக்கும் அந்த நிலை. வழிதறியாலும் தவித்த அந்த நிலையிலே ஏது செய்வது என்ன செய்வது என்று தெரியாத முடித்த வேளையிலே அன்னையோடு தாயாக இருந்து வருவதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். அந்த அன்னையுடைய திருவிழாவைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். அன்னையவள் எங்களுக்கு தாய், திருச்சபையின் தாய். அவள் எதற்காக இன்றுமே பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றார், எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார், எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, எப்படி செவிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு பல வகைகளிலே அவள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். காணாத திருமணத்தில் நாம் காப்பது என்ன? ஒரு இக்கட்டான நிலை, ரசம் தீர்ந்து விட்டது. மக்களின் முன்னாலே அவர்கள் அவமானப்பட போகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலை, ஈழத்திற்கு உள்ளாக்கப்பட போகின்ற ஒரு நிலை. அவர்கள் திகைக்கின்றார்கள், என்ன செய்வது என்று. ஆனால் அதை எண்ணினால் காண்கின்றார். அவருடைய ஏற்றங்களை, எதிர்பார்ப்புகளை அவர் புரிந்து கொள்கின்றார். அவருடைய திறமைகளை அவர்கள் அறிந்து கொள்கின்றார். இந்த நேரத்தில் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவள் எண்ணக்கொண்டு, அவர்கள் மீது பரிந்து கொண்டு அந்த அன்னை அவர்களுக்காக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகிறார். மகளே, ரசம் நிச்சயமாக அன்னை மரியாதைக்கு தெரியும், தன்னுடைய மகன் தான் சொல்வதை கேட்பார், அவர்களுடைய அந்த அவலமான நிலையை இருந்து அவர்களை விடுவிப்பார், அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை அன்பு செய்வார் என்று எனவேதான் அன்னை மரியாள் தன்னுடைய மகனிடம் பரிந்து வைக்கின்றார், பரிந்து பேசுகிறார். அன்று அல்ல, இன்றும் அந்த அன்னை மரியாள் எங்களுக்கு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய இக்கட்டான நேரத்திலே, அபாயகரமான வேளையிலே நாம் என்ன செய்வது, ஏது தெரிவது என்று தெரியாது நாங்கள் விழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, தவறான முடிவு எடுக்கின்ற வேளையிலே அன்னை மரியாள் எங்களை தடுத்து நிற்கின்றார். இப்படித்தான் ஒரு தாய் தன்னுடைய மகனை, குழந்தையை இறக்கிவிட்டு அவள் அமர்ந்திருந்தாள். அந்த குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது, அங்கு மீண்டுமாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அந்த குழந்தையின் கண்ணிலே ஒரு வண்ணாத்தி பூச்சி தென்பட்டது. அந்த குழந்தை அந்த வண்ணாத்தி பூச்சியை பிடிக்க வேண்டும் என்று அந்த ஆவலிலே அந்த வண்ணாத்தி பூச்சியின் பின்னால் அங்கும் இங்குமாக ஓடித்திருந்தது. அன்னையவள் உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள். தன்னுடைய பிள்ளை என்ன செய்கின்றார், எங்கே போகின்றார் என்று அவள் பார்த்துக் கொண்டிருந்தாள். வண்ணாத்தி பூச்சி அங்கே போகின்ற போது அந்த குழந்தை அங்கே சென்றது, இங்கே பார்க்கின்ற போது அந்த குழந்தை இங்கே சென்றது. அப்படியாக பார்த்து கொண்டிருந்த வெளியிலே அருகிலே ஒரு கிணறு. அந்த கிணற்றுக்குள்ளே வண்ணாத்தி பூச்சி இறங்கி பறக்க தொடங்கியது. அந்த குழந்தை எப்படியாவது அந்த வண்ணாத்தி பூச்சியை பிடித்து விட வேண்டும் என்ற அந்த ஆவலிலே அந்த கிணற்றுக்குள் பார்ப்பதற்காக போகின்ற போது அன்னையவர் அந்த குழந்தையை கட்டி வைத்தார். குழந்தை கதறுகளை கத்தியது, எனக்கு எப்படியாவது அந்த வண்ணாத்தி பூச்சி வேண்டும் என்று அலறியது. ஆனால் அன்னையவர் விடவில்லை. அன்னையவருக்கு தெரியும் எது நல்லது, எது கெட்டது, எது செய்யப்பட வேண்டும், எது செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியும். இதை அவள் தடுத்தார். தன் மகளை அன்போடு அரவணைத்தார். அன்பாளர்களே, இதே
போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கை. பல வேளைகளில் நாங்கள் இதுதான் எனக்கு நல்லது, இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது, இதுதான் எனக்கு இன்பத்தை கொடுப்பது என்ற எண்ணத்திலே நாங்கள் சில பொருள்களுக்கு பின்னால், சில செல்வங்களுக்கு பின்னால், சில சீர்களுக்கு பின்னால் நாங்கள் ஓடக்கூடும். ஆனால் அந்நியவர்கள் எங்கள் பின்தொடர்கிறார் என்றால் நீ போகின்ற பாதை தவறானது என்று சுட்டி காட்டுகின்றார். நீ நினைக்கின்ற நினைவுகள் தவறானது என்று அவள் எமக்கு புரிய வைக்கின்றார். ஆனால் அந்த எண்ணெயும் தொடர்ந்து எங்களுக்காக பயந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். கவலைப்படாது, என்னுடைய மகனை பாருங்கள், என்னுடைய மகன் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் செயலிலே காட்டுங்கள் என்று அவள் பல வேளைகளிலே இவனிடம் கேட்டிருக்கின்றார். அன்னையுடைய அந்த அன்பு மகன் இயேசு நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று நமக்கு நன்றாக தெரியும். நாம் எப்படி வாழ வேண்டும், அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட புண்ணியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு நெஞ்சின் வழியாக கனவுகளிலே சொல்லியிருக்கிறார். அதை செயல்படுத்த வேண்டும் என்று என்னையாக இருக்கிறார். என்னை வெளியாளன் கூட நாம் காண்பது என்ன? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. எமக்காக தன் மக்களிடம் எந்த நேரமும் தயந்திருப்பவராக இருக்கிறார். பல இடங்களிலே காட்சி கொடுத்து அவர்களிடம் வேண்டுவது இல்லை, தொடர்ந்து செவியுங்கள், நீங்கள் செவியுங்கள், எல்லாம் நன்றாக நடக்கும் என்றார். இதை விரைவில் உணர்ந்து கொள்வோம். சிவம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலக்கப்பட வேண்டியது. சிவத்தின் மூலமாக நாங்கள் அனைத்தையும் செய்து முடிக்க முடியும். சிவம்தான் நம்முடைய ஆயுதம் என்பதை உணர்ந்த மக்களாக அந்த சிவத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அனைத்து தீமைகள் அனைத்தையும் நாங்கள் அகற்றுகின்ற மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு தொடர்கிற திருப்பி நாம் வரவேற்றோம். ஆமென். Amen.
எல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே இருக்குங்கள். உம்மை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள் நிமிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாண்மை தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையை மேற்கொள்ளுரிய செயலுமாகும். தூயாவின் விளையாட்டதால் அந்த எண்ணெய் ஒளியுடைய திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வாழ்ந்துதல் கொள்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் திறமுன் நடங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபியங்களும் ஒன்று சேர்ந்து அக்கறைத்தை கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை காண்பொன்றி புகழ்ந்து சொல்வதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மையானதற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்க சின்னப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடுவங்களுக்கு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அன்பரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிலருக்கு அளித்த அவர் கூறியதாவது: தண்ணீர் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையே நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்தல் அப்பத்தை மேற்படைக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரவினின்று மக்களுடைய உரிய தன்மை ஏற்றிக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடனும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவியிருக்கும் மது அவை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிராயசனுடைய ஆயர் ஜாஸ்திஞான பிரகாசமானதே, எல்லா திருநிலைவராகியானவர்களும் மது திரு அவை அன்று நடைபெற செய்திருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவொளியின் உள்ளே திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயார்
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் உழைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சிக்கு நாம் அனைவரும் இந்த எண்ணெயுடைய திருவிழாவிலே தந்தையை பார்த்து நாம் கொண்டாடுகிறோம். கர்லோ விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நோக்கி மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து இதோ இறைவனின் செம்மறி, இவருடைய பாவங்களை போக்குகின்றனர். இவருடைய விருந்து கலைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம்.
ஆண்டவரே, விண்ணக உணவைக் கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தின் மகிழ்வுடன் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுண்மையை பெற நாங்கள் கருது பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். Yeah.